இன்னைக்கு எல்லாரும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க நேரத்திலே நான் எழுந்துட்டதுனால ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கரெக்டா இருக்கும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச முள்ளங்கி கேரட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போட்டு சாம்பார் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஒரு வழியே சமையல்லாம் சூப்பரா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேற்று துணி காய போட்டுருந்தோம் மாடி மேல, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பாதி துணி காஞ்சிருந்துச்சு, 1-2 துணி காயாம இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, நைட்டு போட்டது இவ்வளவு நேரத்துக்குள்ள காஞ்சதே பெரிய விஷயம் தான். அப்படியே எடுத்துட்டு போய் கீழே போட்டேன்னா அதை மடிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு எடுத்துட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணி எடுத்தாச்சு. கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் தலைவனோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டேன். நான் டேரக்டா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா ஃபுட் எடுத்துட்டு போல, அப்பா இட்லி வாங்கி கொடுத்துட்டாரு வெளியில இருந்து. அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃப்டர்நூன் போல அப்பா அங்க இருந்தாரு. சரின்ட்டு பலகாரம் வாங்கிட்டு போயிட்டு நான் லஞ்சும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டேன். அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஈவினிங் வந்து அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆஃபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அப்பா காட்டுக்கு போய் மாடு மேய்க்க போயிட்டாரு. ஸோ அதனால அம்மா கூட நான் இருந்தேன். கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் ஊட்டி விட்டேன் ஈவினிங் டைம்ல. அவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 6:30 போல ரிட்டன் நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு காட்டுக்கு போனா அப்பா அங்க தண்ணி கட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் டிக்கி அந்த பக்கம் அந்த ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் மாட்டுக்கு எனக்கு தீனி அறுக்கல, ஆல்ரெடி அறுத்து வச்சு தீனியே வீட்டுல இருந்தது. அதனால மாட்டு லைட்டா மேய்ச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. டிக்கி அப்புறம் எங்க அப்பா கூட சுத்திட்டு தெரிஞ்சான். யூஸ்வலா 6 o'clock எல்லாம் காட்டுல இருந்து கிளம்பிடுவோம். இன்னைக்கு கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருட்டு கட்டவே ஆரம்பிச்சிருச்சு ஒரு 7 மணிக்கு பக்கமா. அங்க கோயில் பக்கத்துல பார்த்தா பசங்க எல்லாம் ஐஸ் பாய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ஜாலியா இருந்துச்சு. சின்ன வயசுல நம்மளும் இப்படிதானே விளையாண்டுட்டு இருந்திருப்போம். நைட்டுக்கு அம்மாவுக்கு அரிசி வறுத்து கஞ்சி வச்சுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதை சூப்பரா செஞ்சுட்டு அப்பாவுக்கும் டின்னர் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க போய் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.